பின்னாடி பார்த்து வர மாட்டீங்களா? பாருங்கள், பானை உடனே தண்ணியில் வேஸ்ட்டாக போச்சுல. டேய், ஏன் வண்டி பின்னாடி பானை வச்சுட்டு என்னவே குத்த சொல்கிறியா? தண்ணி வீணாக போச்சுல, இப்போ என்ன பண்ணுறது? ஏய், இப்போ என்ன உனக்கு தண்ணி தானே வேணும்? வா, என் வீட்டில் எவ்வளோ இருக்குது வந்து எடுத்துகிட்டு போ. இப்போ என்ன உனக்கு ஐஸ் வாட்டர் தானே வேணும்? வா, லிட்டர் கணக்கில் இருக்குது, எடுத்துக்கோ. யாருக்குண்ணா வேணும் சீக்கு வர தண்ணி? மண்பானையை உடச்சிட்டிங்களா? இதோட மைம் உங்களுக்கு தெரியுமா? டேய், உனக்கு அவ்வளோதான் முடியாது, புரிஞ்சுதா? போடா. அண்ணே, உங்களுக்கு ஏதாவது நோய் நோன்னு வரும்போது தானே இந்த மண்பானையோட அருமை தெரியும். பானையை உடைச்சிட்டு மிஸ்டர் அருண், என்ன ப்ராப்ளம்? ஒரு வாரமாகவே சோட் த்ரோட்டாக இருக்குது டாக்டர். மிஸ்டர் அருள், உங்கள் த்ரோட்டில் சதை வளர்ந்துட்டுருக்கு. சதை வளர்ந்துட்டுருக்கா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? நீங்கள் ஐஸ் வாட்டர் அதிகமாக குடிக்கிறதுண்டா? யா, ஆப்வியஸ்லி. ஏன் டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஐஸ் வாட்டர் குடிக்கிறது கம்மி பண்ணிட்டாலே சரி பண்ணிக்கலாம். டாக்டர், நான் அப்ராட்லேருந்து வந்திருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் வாட்டர் இல்லாமல் எப்படி டாக்டர்? இதுக்கு வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லையா? ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் வாட்டர் தான் நம்ம உடம்புல பாதி நோய்க்கான காரணம். ஓகே, ஐஸ் வாட்டர் உங்களுக்கு கம்பல்சரியாக தேவைன்னா மண்பானை தண்ணி எடுத்துங்க. ப்ளஸ் நான் அது கூட கொடுக்குற மெடிசனும் சேர்த்திங்க, கிளியர் பண்ணிக்கலாம். மண் பானையா? என்ன டாக்டர் இந்த காலத்தில் போய் மண் பானைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கு வேறு எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையா? நமக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த மண்பானை தண்ணியே ஒரு நல்ல மெடிசன் தான். நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலே உங்களோட த்ரோட்டில் இருக்கிற பெயினும் சத வளர்ச்சியும் கம்மியாயிரும். அப்படி இருந்தாலும் மண் பானை ஓகே, I'll try it. மிஸ்டர் அருண், மண்பானை தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். உங்களுக்கு ஏதாவது நோய் நோன்னு வரும்போது தானே இந்த மண்பானையோட அருமை தெரியும். மிஸ்டர் அருண், மண்பானை தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்.